மற்றொரு அண்மை செய்தி. புதுச்சேரியில் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு தீவிர கண்காணிப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக புதுச்சேரி எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் கரூர் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 23 நாட்களுக்கு பிறகு இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புதுவையில் முதல் முறையாக பரப்புரை வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரி உப்பாலம் துறைமுக மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி மக்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் காலை 10:30 அளவில் பரப்புரை வாகனத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் புதுவை எல்லையான கோரிமேடு சந்திப்பில் புதுவை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக தமிழ்நாடு பதிவெண் கொண்டு வரும் வாகனங்களை மடக்கி பிடித்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து செல்லும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சியிலிருந்து வந்த 20 போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்த போது அவர்கள் தமிழக வெற்றி கழக கொடிகள் இருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து கொடிகளை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் நிர்வாகிகளை தமிழ்நாடு பக்கம் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் தமிழகத்தில் இருந்து வரும் நிர்வாகிகளை போலீசார் புதுச்சேரியில் நுழைய அனுமதியும் மறுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.